இச்சபோட் சினிமாவில் இந்த அப்படிங்களும் நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா வனிதா விஜயகுமாருக்கும் இளையராஜா அவர்களுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இன்றைக்கி அவங்க திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா லைவ் வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, அந்த லைவில் இதை பற்றி தான் பேச போகிறாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அதில் ஒரு ஷாக்கிங்கான ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. அதை பற்றி அவங்க சொன்னதை வந்து என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதே மாதிரி இளையராஜா வந்து அந்த ஒரு பாடலை யூஸ் பண்ணதுக்காக வனிதா விஜயகுமார் படத்து மேலே அந்த கேஸ் போட்டிருந்தாங்கல்ல, அந்த கேஸோட ஸ்டேட்டஸும் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ அந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோர்ட்டில் வந்து போயிருக்கு. கோர்ட்டில் வந்து இளையராஜா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த பாடலை யூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இளையராஜா சார் கூட மீட் பண்ணி அவங்க ஜஸ்ட் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஃபோட்டோவை அந்த படத்தோட நேமை யூஸ் பண்ணி அவங்க ப்ரொமோட் பண்ணது எந்த ஒரு பெர்மிஷனும் வந்து வாங்கலை. ஸோ இது 2 காரணத்தினால நாங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் கேஸாக போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து நம்ம வனிதா விஜயகுமார் தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நாங்கள் வந்து ப்ராப்பராக ரைட்ஸ் வாங்கி தான் வந்து சோனி மியூசிக் கிட்ட அதை யூஸ் பண்ணியிருக்கோம். அது ரிலேட்டடாக டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாங்கள் வந்து சப்மிட் பண்ண ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்ட நீதிபதி அவர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே தடை அப்படிங்கிறது எங்களால் விதிக்க முடியாது. ஆனால் நீங்கள் வந்து இப்போ வனிதா சைட்லேருந்து நீங்கள் அவங்கக்கிட்ட வனிதா கிட்டேருந்து இளையராஜாஸ் வந்து இழப்பீடு பெறலாம் வேணும்னா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து வனிதா சைடில் வந்து இந்த மாதிரி நாங்கள் சப்மிட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு 21 இந்த ஒரு கேஸை வந்து பார்த்திங்கன்னா தள்ளி வச்சுருக்காங்களாம். ஸோ 21 வனிதா தரப்புலேருந்து எல்லா ப்ரூஃபும் சப்மிட் செய்யப்படும். அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறது வெளியாகும். ஸோ இதுதான் அந்த கேஸோட ஸ்டேட்டஸ். ஸோ இப்போது வனிதா அவர்கள் எடுத்திருக்கிற ஒரு அதிர்ச்சி முடிவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க அந்த ஒரு படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க. பட் அவங்க சொன்ன ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம், இந்த மாதிரி அந்த படம் அவங்க எதிர்பார்த்த மாதிரி வந்து போகல. ஸோ ஃபினான்ஷியலாக வந்து ஒரு பெரிய ஒரு போட்ட காசு வந்து வரலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ இப்போது அந்த ஒரு காசு ஃபினான்ஷியலாக வந்து அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கறனால இப்போ அதை எப்படி ஈடு செய்கிறது அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்களோட அந்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அந்த ஒரு படத்தை ஓடிடி கொடுக்காம அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட யூடியூப் சேனலில் வந்து அந்த ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் இன்னும் 2-3 நாளில். ஸோ அதுக்காக அவங்க ஃப்ரீயாக ரிலீஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப்பாக வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ, இப்போ ரூ. 49 மெம்பர்ஷிப் மாதத்துக்கு கட்டினீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த படத்தை அப்லோட் பண்ணியிருப்பாங்க. மெம்பர்ஷிப் யாரெல்லாம் மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆகிருக்காங்களோ அவங்க மட்டும் பார்க்குற மாதிரியான ஒரு ஆப்ஷனை வந்து அவங்க எனேபிள் பண்ண போகிறாங்களா. ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை வந்து நான் யூஸ் பண்ணாமல் இருந்தேன். பட் இப்போது எனக்கு வேறு வழி தெரியல. எப்போ எனக்கு எது ஒரு பிரச்சனை இருந்தாலும் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லுவேன். எல்லாத்தையும் நான் சொல்லிவிட்டு ஹெல்ப் கேட்பேன். அந்த மாதிரி தான் இப்போயும் நான் உங்ககிட்ட வந்து நிற்கிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க ஷேர் பண்ண ஒரு விஷயம். ஸோ அவங்க ரொம்பவே வந்து எமோஷனாக இருக்கிறது வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. அவங்கள பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சது ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுது. ஸோ அவங்க ரொம்பவே எமோஷன் ஆகி கண் கலங்கி வந்து கேட்ட அந்த ஒரு மூமெண்ட் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த ஒரு அப்டேட் தான். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.